கன்னிராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்களை பத்தி, அவனோட யூனிக் கேரக்டர் பத்தி சொல்லுங்க மேம். வாதாடி ஜெயிக்க முடியுமா? முடியாது. அறிவாற்றல தான் யூனிக்னு சொன்னேன் பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான ப்ராப்ளம் ஏதோ கிரியேட்டிவா கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தான். கன்னிராசியில் இருக்கிற பெண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்க வந்து இவங்களோட குணாதிசயங்களை விட்டு வேறுபட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தனி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது யூனிக் கேரக்டர் இருக்கா பத்தி சொல்லுங்க. நிச்சயமா இவங்களை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்ன வேணா அடிச்சு மல்லுக்கட்டே ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் நிச்சயம்ல. எங்க அப்பா பெருசு இல்லை, என் கௌரவம் பெருசு இல்லை, எனக்கு என் வாழ்க்கை பெருசு, எனக்கு அன்பு தான் பெருசு. எனக்கு அந்த கடிவாளம் கட்ட குதிர மாதிரி இந்த டீனேஜ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த லவ்ல போயிட்டு வயது மூர்ப்பின் காரணமா அவங்களோட குணாதிசயங்கள் மாறுபடுமா, இல்லை இதே தான் டிராவல் ஆயிட்டு வருமா? கண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு லைஃப் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா. பொதுவாகவே ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள் கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே, இவங்களுக்கு இந்த ராசியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் அவங்களோட ஆட்டிடியூட், எப்படின்னா பேசுற விதத்திலையும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலயே அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் இல்லை சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சனியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களும் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ ஒரு பொதுவா ஒரு ஜோதிடர் நீங்க ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்ல 2 பேருக்கும் மாறுபடுமா, எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா இல்ல மாறுபடுமா, அதை பத்தி நீங்க பார்க்க போறோம்.
நம்ம அடுத்தது நம்ம கன்னி ராசி பத்தி பார்க்க போறோம். பொதுவா கன்னியே வந்து ஒரு யூனிக்கான கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல அவங்களுக்கு இருக்கிற ஆண் பெண் இருக்கிற 2 கன்னி ராசிக்காரர்களுக்கும் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படி வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்னி ராசியில இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்களை பத்தி அவங்களோட யூனிக் கேரக்டர் பத்தி சொல்லுங்க மேம். நிச்சயமா. அதாவது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்னாலே ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு ஏகப்பட்ட பேரை கொடுத்து அவங்க அந்த 6ஆம் இடத்தை ரொம்ப பயமாவும் பார்க்க வச்சிருப்பாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஆதிக்கமே புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி. வாதாடி ஜெயிக்க முடியுமா? முடியாது. அறிவாற்றல் அதான் யூனிக்னு சொன்னேன் பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான ப்ராப்ளம் ஏதோ கிரியேட்டிவா கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இவங்க தான். நிறைய ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறவங்க யாரு? இவங்க தான். நிச்சயமா. இந்த இடத்துல தான் சுக்கிரன் நீச்சம். பணம் பெருசு இல்லைங்க, ஆனா அறிவை மட்டும் வளர்த்துக்கணும். சம்பளம் இல்லாம வேலைக்கு போக சொல்லுங்க, நான் வந்து அனுபவசாலியா நான் போய் வேலை பாக்குறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய கேரக்டர். ஓகே. இப்ப பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் எப்பயுமே வந்து இவங்களுக்கு நிறைய தேடல் இருந்துகிட்டே இருக்கும். போதுன்ற நிறைவு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த சொல்லுவாங்க இல்லையா, நிறைய சிக்கல், இடியாப்ப சிக்கல்ன்ற மாதிரி ஒரு வயர்லாம் அள்ளி போட்டு பிரிச்சு மேய்ஞ்சு இது எங்க என்ன பிரச்சனை, எங்கடா முடிவு, எங்கடா தெளிவில்லை அப்படின்ற அளவுக்கு இருந்தா கூட அழகா யூனிக்கா இதுதான் பிரச்சனை, இதுதான் சொல்யூஷன், அந்த அளவுக்கு மைன்யூட்டான சில விஷயங்களை கூட அழகா பார்த்து கண்டுபிடிப்பாளர்களா இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நிறைய டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நாலேஜ் இல்லாம ஒண்ணுமே இல்லை. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இப்போ எப்படி நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்றதுலேருந்து ஐஃபோன் வரைக்கும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதுக்கு ரொம்ப பழையங்காலத்து ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த ஃபோனுக்கே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் யாருன்னா நம்ம கண்ணியை சொல்லலாம். ஸோ நிறைய வந்து தேடல் இருந்துகிட்டே இருக்கும். பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாது. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எப்பயுமே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பொய் சொன்னால் பிடிக்காது ஃபர்ஸ்ட். அப்படி இதுக்கு மீறி நீங்கள் சொல்லிட்டீங்க, இல்லைப்பா இங்கே இருந்துட்டு அங்கே இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக கேப்சர் பண்ணுவேன். ரைட்டா, தவளையும் தன் வாயால் கேடும் மாட்டிட்டியா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட சூரி சார் ஒரு படத்துல இன்னைக்கு நான் குடிக்கவே இல்லை ஹெல்மெட்டை போட்டு போயிட்டு கரெக்டாக மாட்டிப்பார்ல, இது யாருன்னா நிச்சயமா கண்ணியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கால்குலேட்டிவ். ஓகே, இவங்க இதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, இதை யோசிக்கிறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான கேரக்டர் தான் இதுல பிறந்த ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் பெண் பிள்ளைகளா இருக்கட்டும். ஓகே மேம். குறிப்பா இப்ப ஆண்கள் பத்தி நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் கன்னிராசியில் இருக்கிற பெண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்க வந்து இவங்களோட குணாதிசயங்களை விட்டு வேறுபட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு தனி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது யூனிக் கேரக்டர் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து யூனிக்கான பர்சன்ஸ் சொன்னோம் இல்லையா, ரொம்ப அவங்களோட பேச்சே வந்து நகைச்சுவையா இருக்கும். பேசுறது ரொம்ப இந்த நக்கல் நையாண்டியோட பேசுறது, ஆணா இருக்கட்டும் பெண் 2 பேருக்குமே அது பொருந்தும். பொதுவாக பேசணும், கலகலப்பா இருக்கணும், இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுடைய அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. நிச்சயமா இவங்களுக்கும் பிடிக்காது. ஆனா நல்ல வந்து அடுத்தவங்களுக்கு உட்காந்து லெக்சர் கணக்குல பக்கமா அட்வைஸ் பண்றது யாருன்னா இவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அன்பு சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அன்புன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப உருகி போறது யாரு அப்படின்னா நம்ம கன்னி தான். ஆழ்கடல் அன்பாவும் இருப்பாங்க, ஆழ்கடல் முத்தாவும் இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப அதுல வந்து பொசசிவ் ஃபீல்ல போவாங்கல்ல. ஆமா, நான் லவ் பண்றேன், என்ன மட்டுமே லவ் பண்ண, ஆமா என்னை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா கொண்டு போறது. அப்புறமா நீ ஏதாவது பண்ணிட்டியோ, என்னை தாண்டி வேற ஏதாவது யோசிக்கிறியா அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறது, இது எல்லாமே இவங்க மாதிரி இருப்பாங்கன்றீங்க. நிச்சயமா கிட்டத்தட்ட அப்படிதான். ஓகே, பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரு என்ன வேணா அடிச்சு மல்லுக்கட்டே. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சம்ல. எங்க அப்பா பெருசு இல்லை, என் கௌரவம் பெருசு இல்லை, எனக்கு என் வாழ்க்கம் பெருசு, எனக்கு அன்பு தான் பெருசு. எனக்கு அந்த கடிவாளம் கட்ட குதிரை மாதிரி இந்த டீனேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லவ்ல போயிட்டு கண்டிப்பா பிரச்சனை சந்திப்போம்னு தெரிஞ்சதுனால போய் மல்லு கட்டுறது யாருன்னா இவங்களாதான் இருப்பாங்க. இந்த அன்புன்ற ஒரு விஷயத்துல லாக் ஆயிரு, படிக்கிற ஒரு காலேஜ் டைம்ல எல்லாம் போயிட்டு லவ்ல மாட்டுறது, ப்ராப்ளம் சந்திக்கிறது, இது எல்லாமே வந்து கண்ணிக்கு உண்டு. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா புரிஞ்சு கொண்ட, அதாவது என் ஹஸ்பண்ட்க்கு என்ன தெரியும், எப்பா சாமி எப்படி அவளோட குடும்பம் நடத்துற, அவன் அப்படிதான்ப்பா, ஆனா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா இந்த பொண்ணுடைய கிரியேட்டிவ் நாலேஜ் அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பான், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எதிர்பார்ப்பான். சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்றேன்ல அதை வந்து குறை சொல்லாம இருக்கு. இவங்க மிஸ்டேக்ஸ் தான் வந்து அழகா வந்து வழிநடத்தி அடுத்த கட்டத்தை நகர்த்தும். எடுத்துனே வெற்றியை தேடாத, நிறைய தோல்விகள், நிறைய அனுபவங்கள், அதுதான் என் வாழ்க்கை, இதை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்றது மாதிரிதான் அந்த பொண்ணு இருப்பான். ஸோ அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குமே வந்து கலைத்துறை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இதோ ஒன்று கத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என் ட்ரெஸ் நானே ஸ்டிச் பண்றேன். பார்க்கறது நம்ம ஐடி கம்பெனி வேலையா இருக்கும். இது இவங்களுக்கான விஷயங்களை இவங்களே ஓனா பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எனக்கு நானே சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு சம்டைம்ஸ் வந்து யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்.
இவங்க 2 பேருக்குமே ஒரு நம்மள கன்னிராசியில பிறந்த ஆண், பெண் 2 பேருக்குமே தனித்தனி குணாதிசயங்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல மேம். ஒரு வயது மூர்ப்பின் காரணமா அவங்களோட குணாதிசயங்கள் மாறுபடுமா? இல்ல இதே தான் டிராவல் ஆயிட்டு வருமா? இது என்னன்னா அந்த ஒரு பக்கம் சொல்லலாம், இந்த குழந்தைத்தனம்னுவாங்க இல்லையா? அது இவங்க கிட்ட என்ன ஏஜ் ஆனாலும் மாறவே மாறாது. மாறாது. இந்த வம்பிழுத்து விடுறது, ம். சொல்லுவாங்க இல்லையா? கிண்டல் பண்ணி பேசுறது, ஒரு பக்கம் பொடி வச்சு பேசுறதும் இவங்க தான். வயசான கூட உங்க அம்மா அப்பா வீட்டுல இப்படி இருந்தாங்க, இப்படி இவனுக்கு இப்படி பண்ணாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் நான் பேரம்பேத்தி எடுத்துட்டேன், இப்ப கூட நீ என்னை சொல்லி காட்டுறியா, இப்படிலாம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இந்த மாதிரி. ஆனா விட்டு பிரியவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் attachment எப்படின்னா, இருக்கும். நிச்சயமா கண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு லைஃப் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா, என்னதான் இருந்தாலும் சரி அந்த அன்புக்காக ரொம்ப ரொம்ப உருகி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வம்பிழுத்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி இந்த சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழமை துணிவிடா அந்த கதைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் போது, ஆமா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து வயசானா கூட ரொம்ப ரொமான்டிக்காவும் ரொம்ப எப்பவுமே ஈர்ப்பு நிலையில இருக்கக்கூடிய கப்பல். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் இல்லையா, புதன். அப்போ சுக்கிரன் புதன் தான் உங்களுக்கு காதலை குறிக்கக்கூடிய அமைப்பு. சரி, தீரா காதல், தீரா ஆசை, தீரா முகம். எந்த வயசுலயும் காதல் மட்டும் மாறவே மாறாது. என்னன்னா கரெக்டான லைஃப் பார்ட்னர், கரெக்டான லவ் லைஃப் போயிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. அதாவது புரிஞ்சுட்டு ஒரு லைஃப் இருந்துட்டா. இல்லைன்னா இவங்க தான் மல்டிபிள் அஃபேர்ஸ், மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ், அதாவது பெண்கள் சார்ந்த விஷயங்களை பஞ்சாயத்து சந்திக்கிறது அப்படிலாம் போறது. ஏதோ ஒரு வகையில இவங்களுக்குலாம் பிரச்சனை சந்திப்பாங்க. அந்த பிரச்சனை டைம்ல கூட பார்ட்னர் புரிஞ்சுக்க கூடியவங்களா, இல்லை என் ஹஸ்பண்ட் கரெக்ட், என் ஒய்ஃப் கரெக்டா இருப்பா, அவ பேசுவா படப்பட, நானா ரொம்ப நல்லவங்க, என்ன இருந்தாலும் என் லைஃப் என்ன விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கரெக்டான புரிதல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா வந்து மத்த ராசிக்காரங்களை விட கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு, ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு பார்ட்னர் கிடைச்சா மட்டும் எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம வந்து கன்னி ராசிக்காரர்களோட ஆண் பெண் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஈஸ்வரி மேம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மேம்.